சினிமாவில் வர மாதிரி ஒரே படத்தை பணக்காரனாயிடலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எதுக்குனாலும் கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அடுத்தவங்க ஏமாத்தி பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஷார்ட் டர்ம் தான் நிற்கும், ரொம்ப நாளைக்கு அதில் சர்வே பண்ண முடியாது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும், சரியான ஒர்க் பண்ணணும், கரெக்டான ஒர்க்கும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து உலக அறிவு வேணும். அந்த உலக அறிவுங்கிறது கண்டிப்பாக நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம சோஷியல் மீடியாவில் ப்ரௌஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துடாது. அந்த உலக அறிவு நமக்கு கிடைக்கணும்னா அதில் முக்கியமான ஒரு பங்கு வந்து நீங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது. என்ன படிக்கிறீங்கிறது ரெண்டாவது. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் கேளுங்க, டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க, ஹெச்எம்ஸ் கிட்ட கேளுங்க. அது எதுவுமே இல்லை, இங்கே நிறைய கைடன்ஸ் கொடுக்க நிறைய பேர் வந்துருக்காங்க. அதையும் தானே வேணும்னா கேன் ரீச் அவுட் மீ ஆல்சோ 9641340 நம்பர். 100 அடி நீளத்துக்கு ஹெலிபேட் வசதியோட பிரம்மாண்டமான ஒரு கார். காருக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல், போரடிச்சா விளையாடுறதுக்கு மினி கோல்ஃப் மைதானம், பார்க்கிறதுக்கு டிவின்னு கப்பல்ல இருக்க வசதிகள் இந்த ஒரு காருக்குள்ள இருக்கு. உலகின் மிக நீளமான கார் அப்படின்ற கின்னஸ் ரெக்கார்ட் படைச்ச இந்த கார் பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். உலகிலேயே மிக நீளமான ஒரு கார் அப்படின்ற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை வச்சிருக்கு தி அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்ற ஒரு கார். 1986ஆம் ஆண்டு கலிபோர்னியால ஜே ஓர்பெக் அப்படின்றவர் தான் இந்த காரை முதலா கண்டுபிடிச்சாரு. அதாவது இந்த காரை தயாரிச்சிருந்தாரு. இவர் தயாரிக்கும் போது அந்த காரினுடைய நீளம் பாத்தீங்கன்னா 18.28 மீட்டர், அதாவது 60 அடி நீளம் இருந்திருக்கு. இதுல 20 சக்கரங்கள் இருக்கு. முன்னாடியும் பின்னாடியும் V8 என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த காரினுடைய நீளத்தை அதிகப்படுத்தியிருந்தாங்க. அதன்படி இந்த காரினுடைய நீளம் பாத்தீங்கன்னா 30 மீட்டரா அதிகரிக்கப்பட்டுச்சு, அதாவது 100 அடி நீளத்துக்கு அதிகரிக்கப்பட்டுச்சு. இந்த காரினுடைய நீளத்துக்கு கிட்டத்தட்ட 12 சாதாரண கார்களையே நிறுத்த முடியுமா. 2003ஆம் ஆண்டு இந்த கார் தான் உலகிலேயே மிக நீளமான கார் அப்படின்ற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் வழங்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து 36 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த காரினுடைய நீளம் அதிகரிக்கப்பட்டுச்சு. 30 மீட்டரா இருந்து 30.5 மீட்டரா அதிகரிக்கப்பட்டுச்சு. அதாவது 100 அடி 1.5 இன்ச் அளவுக்கு இந்த காரினுடைய நீளம் அதிகரிக்கப்பட்டிருந்திருக்கு. அதன்படி இந்த காருடைய ரெக்கார்டை இந்த காரே இப்ப பிரேக் பண்ணியிருந்திருக்கு. இந்த கார்ல பல வசதிகள் இருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது இது காரா இல்ல கப்பலா அப்படின்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். போர் அடிச்சா ஜாலியா விளையாடுறதுக்கு மினி கோல்ஃப் மைதானம், உட்கார்றதுக்கு சோஃபா வசதி, ஹெலிபேடு கூட இங்க இருக்கான், நீச்சல் குளம் இருக்கான், பாத் டப் இருக்கான். 75 பேர் தாராளமா இதுல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கும் போதே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குல்ல. இந்த காரை மறுவடிவமைப்பு பண்றதுக்கு கிட்டத்தட்ட $2 லட்சம் செலவாச்சாம். அதாவது இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ காசு செலவு பண்ணி மறுவடிவமைப்பு செஞ்சு இதை இப்போ கண்காட்சி பொருளா வைக்கப்பட்டிருக்கு. கேட்கும் போதே ஷாக்கிங்கா இருக்குல்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அண்ட் வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.